தூங்க வேண்டியதுதான். என்னய்யா அஸ்வத் பிஸியா இருக்கியா வேலையில? நான் கேட்டதுக்கு பதிலே வரல. கரண்ட் ஆஃப் ஆகாம இருக்கணும். கரண்ட் ஆஃப் ஆச்சு. எனக்கு இப்ப இதுக்கு கரண்ட்டு, அப்புறமா இதுக்கு கரண்ட்டு, அவ்வளோ தண்ணி எல்லா பக்கமும் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். லைஃப் போர் அண்ணா. லைஃப் எவ்வளோ ப்ராப்ளம் முடியலடப்பா. லைஃப் போர் அண்ணா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை விடவா ப்ராப்ளம்? அத நெனச்சுக்கோங்க பாஸ் ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் வேற அங்கங்க லீக் ஆகிட்டு இருந்தது. நல்ல வேளை இப்ப லீக் ஆகாம இருக்கா, சந்தோஷம். ஐயையோ! வேணான்னு போகுது. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இல்ல. கைக்கு அமௌண்ட் இன்னும் வரலன்னு சொல்லு. ஓ! அப்படி சொல்றீங்களா? நீங்க எந்த பேங்க் கிரெடிட் கார்டுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அசல் எவ்வளோ இருந்தது அப்படின்னு. இப்ப என்னுடைய அசல் ரூ. 3,71,000. ஆனா அவங்க ரூ. 3,87,000 போட்டு வச்சிருக்கானுங்க. அது எதனால அவ்வளோ எக்ஸ்ட்ரா ரூ. 15,000 எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கானுங்க வட்டி. நான் எஸ்பிஐ, எஸ் பேங்கா? ஓஹோ! ஓகே, ஓகே. எஸ்பிஐலாம் பிரச்சனை இல்லையா? சரி இருங்க வரேன். கால் ஒண்ணு பண்ணிட்டு. ஓகே, ஓகே. ஹாய் நண்பா, என்ன பண்ற? நீங்க நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சா? வெல்கம்ங்க. என்ன பிரச்சனை எஸ்பிஐன்னா? சொல்லுங்க, சொல்லுங்க. நானும் எஸ்பிஐ வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். டிஃபால்ட் பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும்? என்ன கேட்குறீங்களா? என்ன பிரச்சனை எஸ்பிஐன்னா? எஸ்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்க. மக்காரு புடிச்சவனுங்க. ஏன்னா எனக்கு எஜுகேஷனல் லோனே கேட்டு குடுக்காதவனுங்க. ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்புனவனுங்க. ஃபோன் பண்ணி தாலிய அறுப்பானுங்க அவ்வளோதான். ஓஹோ! நான் ஆக்சிஸ் பேங்க்குக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரத்துலலாம் இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி கிரெடிட் கார்ட்லயும் காசும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாஸ். கட்ட வேண்டியது ஒண்ணு தான் பாக்கி. இப்ப அந்த கிரெடிட் கார்ட்ல டியூ. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். என்கிட்ட ஃபோன் பேசி பேசி ஃப்ரெண்டாவே ஆகிட்டாங்கங்க ஹரி. அப்படியா? அப்படிதான் இருக்குது. ஆனா ஃப்ரெண்ட் ஆகல. பட் ஆனா கத்துறாங்க. அந்த லேடி எல்லாம் கத்துது என்ன. என்னையாச்சு போயிட்டு வரதுக்குள்ள? ஐயையோ! ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க.